வணக்கம் மக்களே! நல்ல ஒரு செல்லிங் வந்ததா இன்னைக்கு? அதுக்கு காரணம் என்ன? டெய்லி மார்க்கெட்ட வாட்ச் பண்றீங்க. இந்நேரம் நீங்களே சொல்லியிருக்கணும். என்ன காரணம் அப்படின்னு. சரி, சொல்லாதவங்களுக்கும் பின்னாடி சொல்றேன். தெரியாதவங்களுக்கு பின்னாடி சொல்றேன். நாளைக்கு கேப் டவுன் ஓப்பன் தானா? ஆமாம். அதிகமான வாய்ப்பு இருக்கு. கேப் டவுன் ஆகாம போணும்னா இன்னொரு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு காரணம் இருக்கு. அது என்ன? எங்க இருந்து ரெக்கவர் ஆகும்? கிளீனா இருக்கு மார்க்கெட். ரொம்ப தெளிவா இருக்கு மார்க்கெட். எதுவும் குழப்பம்லாம் இல்ல. என்னன்னு உள்ள போய் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு கேப் டவுன் அப்படி ஆனா 23,880 இந்த இந்த ரேஞ்ச் வந்து பயங்கரமான சப்போர்ட் ஏரியா. அதுக்கு கீழ குளோஸ் ஆகக்கூடாது. அ நிக்குதுன்றது ஏன்னா லைட் அப்படியே உடைச்சு காமிக்கும். நம்ம பயத்த காமிச்சுட்டான் பரமா அப்படின்ற மாரி. இங்கேருந்து என்ன ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்ல. ஒரு 200 பாயிண்ட் பக்கம் இருக்கு. அ அது 200 பாயிண்ட் கூட இல்ல. 170 பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஸோ நாளைக்கு கேப் டவுனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லாம போறதுக்கு கடைசி ஸ்லைட்ல சொல்றேன். கடைசி ஸ்லைட்னோனே ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன காரணம்னு. சரி. மேல இன்னும் டார்கெட் வந்து பெண்டிங்ல தான் இருக்கு. 24,400 இது இமிடியேட் டார்கெட். அடுத்தடுத்த டார்கெட் வந்து நம்ம ஏற்கனவே வழக்கமா டெய்லி பேசிட்டு இருக்கோம். பேங்க் நிஃப்டி எஸ். நாளைக்கு இவரும் ஒரு கேப் டவுன போட்டார்னா 56,740 இப்ப 57,660 அப்ப எவ்வளோ ஒரு 500 அது ஒரு 250ன்னு வச்சுக்கங்களேன். 750 பாயிண்ட் ஒரு 1.5% ஒரு அடிய போட்டுட்டு திருப்பி ரெக்கவர் ஆகணும். ரெக்கவர் ஆவாரு. ஒருவேள கேப் டவுன் ஆனா இங்கேருந்து ரெக்கவர் ஆவாரு. கேப் டவுன் பெருசா இல்லாட்டினா அ சின்னதா ஒரு கேப்ப மட்டும் குடுத்துட்டு ஒரு 200, 300 பாயிண்ட் மட்டும் கேப்ப குடுத்துட்டு, அங்கருந்து அவரு ரெக்கவர் ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு. காரணம் என்னன்னு பின்னாடி சொல்றேன். பேங்க் நிஃப்டி இன்னொன்னு வருது. ஓகே. இந்த நம்ம ஸ்னைப்பர் ஷாட்ட வந்து இந்த ஆக்சிஸ் பேங்க்க கொஞ்சம் கவனமா பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன நுவான்சஸ் இருக்கு. அதோட சேர்த்து பாருங்க. நல்ல சான்ஸ் இது. அ ஆக்சிஸ் பேங்க் வந்து இன்னைக்கு 1318ன்னு க்ளோஸ் ஆயிருக்கு. 1765 என்னமோ நெனைக்கிறேன். 18 நம்ம வச்சுக்குவோம். இது நாளைக்கு கேப் டவுன் ஆனால் நீங்க இந்த 1293லேருந்து 94 அந்த ரேஞ்சில ஏதோ ஒண்ணு உங்க அவங்கவங்க சாமர்த்தியம். அங்க பை பண்ணுங்க. லாட் சைஸ் 625 தான். டார்கெட் வந்து 1346 அதாவது கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் கிடைக்குதுன்னு வச்சுக்கங்களேன். 50னா ஒரு ரூ. 30,000 இது 2 நாள் இல்ல 3 நாள்ல ஈஸியா கிடைச்சிரும். அதிகபட்சம் சொல்றேன். அ நல்ல சான்ஸ் இது. ஆனா, நீங்க பிடிக்கிற இடம் தான் ரொம்ப குரூசியலான இடம். அது சப்போர்ட்டும் அதான். அதனால தான் 1292க்கு கீழ குளோஸ் ஆனா ஸ்டாப் லாஸ் போடுங்க. இல்ல அதுக்கு கீழயே ஓப்பன் ஆகி குளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். அது கீழயே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அது 1293க்கு மேல போச்சுன்னா, அப்ப பை பண்ணுங்க. சொல்றத உங்களுக்கு புரியாட்டி இன்னொரு தடவ ரிப்பீட் மோட்ல போட்டு கேட்டுக்கங்க. ஆ நேத்து மாருதி குடுத்துருந்தோம். மாருதி வந்து ஸ்டாப் லாஸ் கீழ போயிடுச்சு. ஸோ நாளைக்கு அவரு வந்து நல்ல கேப் டவுன்ல தான் ஓப்பன் ஆவாரு. ஓப்பன் ஆகி ரெக்கவர் ஆயிருவாரு. அது வேற விஷயம். ஸோ ஆனா அந்த ஷார்ட் டெர்ம்க்கு சொல்லியிருந்தோம்னா மாருதி. அத ஹோல்ட் பண்றவங்க ஹோல்ட் பண்ணுங்க. இந்த ஸ்னைப்பர் ஷாட் வந்து நம்ம ரோபோங்க. இது வந்து நம்ம டெலிகிராம்ல வந்து அதுவா மெசேஜ் அனுப்பும். யாராவது நிஜமாவே ஆ இந்த ஃபுல் டைமா ம் எஃப்&ஓ எஃப்&ஓல ஃபியூச்சர் மட்டும் ட்ரேட் பண்றவங்க இருந்தீங்கன்னா, அவங்க இத பயன்படுத்திக்கலாம். அத செக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு அதுக்கான லிங்க் குடுக்குறேன் நானு. ஆ எவ்வளோ பேரு ஃபுல் டைமா ஃபியூச்சர ட்ரேட் பண்றீங்கன்னு பார்க்கணும். ஏன்னா, ரோபோ மெசேஜ் அனுப்புறப்ப நீங்க அத உடனே கவனிக்கணும். அத கவனிச்சு அத பை பண்ணணும். ஏன்னா, அது ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ்லாம் சொல்லும். ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் இதுல வந்து இது பண்ண முடியும். ஏதோ வாங்கிட்டு பொசிஷனா ஒரு 1 வாரம் வச்சுக்கிற மாதிரியான இதா இருக்காது. சில சமயம் 10, ரூ. 20,000 அ ஒரு 5,000லேருந்து 10,000 கிடைக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஜாஸ்தியாவே கிடைக்கும். ஸோ யாராவது அ ரெகுலரா ட்ரேட் பண்றவங்களா இருந்தா அத பயன்படுத்திக்கங்க. இல்ல சார் நான் 4 வேல பார்த்துட்டு இருப்பேன். இது அப்பப்ப இப்படி பார்ப்பேன் அப்படின்னா, அவங்களுக்கு இது செட் ஆகாது. அ ரியல் ட்ரேடர்ஸ்க்கு மட்டும் தான் அது அ செட் ஆகும். ஸோ யாரெல்லாம் வந்து சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு, நான் மார்க்கெட்டையும் பேரலலா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களோ,
அவங்களுக்கெல்லாம் வந்து இது வந்து நிஜமாவே ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா, நான் உங்களுக்கு டெய்லி 1 தான் குடுக்குறேன். அது ஒரு நாளைக்கு ஒ 1லேருந்து 5 வரைக்கும் அ குடுக்கும். ஸோ ட்ரேட் பண்றது ஈஸி அது. ஸோ அத நான் இனிஷியலா வந்து ஒரு ஃப்ரீயா ஒரு ரூ. 3000 கிஃப்ட் மாரி குடுக்க போறேன். அ முதல்ல இன்ட்ரெஸ்ட்டா நிஜமாவே ட்ரேட் பண்றவங்க மட்டும் அதில உள்ள வாங்க. ஏன்னா மற்றவங்கள பார்க்குறீங்கன்னா, உங்களுக்கு இதா இருக்காது. அவ்வளோ ஒர்த்தா இருக்காது. இது தேவையில்லாம டெம்ப்ட் ஆகி போய் எங்கேயாவது மாட்டிக்காதீங்க. அதுக்காக சொன்னேன். ஓகே. ஆம் ஐடி. ஐடி வந்து இன்னைக்கு ஒரு சின்னதா ஒரு அ இது குடுத்துருக்காங்க. புல் டவுன் குடுத்துருக்காங்க. ஆ இது ஒரு 1 நாளோ, 2 நாளோ இருக்கும். ஏன்னா, அடுத்து இன்ஃபி, HCL டெக்கு இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ரிசல்ட் வரப்போது. ஸோ, அது வரப்ப இன்னும் ஃபர்தரா ராலி இருக்கு. இது இப்படியே கீழ வராது. ஃபர்தரா மேல போகத்தான் போப்போது. இந்த ஐடி கம்பெனிஸ்ல வந்து இந்த டிக்சன்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கங்க. எப்பயாவது டிப் கிடைச்சுச்சுன்னா, அத பை பண்ணுங்க. நல்ல ராலி போற மாரி இருக்கு. அ ஸோ, அத ஒரு ஷார்ட் டெர்ம்க்கு, மிட் டெர்ம்க்கு, ஈவன் லாங் டெர்ம்க்கே டிக்சன் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு. மிட் கேப் தான் அது. ஆனா, பெரிய நம்பர்ல இருக்கும். அதனால நெறைய பேர் பயப்படுவாங்க. ஆ ஸோ, ஐடி வந்து ப நம்ம நெனைக்கிற மாரி உடனே விழுகிற மாரி இல்ல. ஆட்டோ நாளைக்கு இவரும் வந்து கேப் டவுன் தான். சின்னதாவது இருக்கும். 26,360ன்னு வச்சுக்கங்களேன். இப்ப 26,540ல இருக்கு இல்லையா? 47ல இருக்கு. அப்ப இங்கேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் அதாவது ஒரு 3/4% வச்சுக்கங்க. அவ்வளோ இறங்கும். இறங்கிட்டு அததான் சொன்னேன். மாருதி வந்து நாளைக்கு கேப் டவுன்ல இருக்கும். ஆ கேப் டவுன்ல கீழ வரும். அந்த டைம்ல திருப்பி வாங்கி ரிஸ்க் எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம். ஆ இது இ இதுவும் இங்க கேப் டவுன்ல வர வேண்டியது இருக்கு. அதனால ம ஆனாலும் ஆட்டோ செக்டார் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆகத்தான் போகுது. கவனமா இருந்துக்கங்க. மெட்டல் மெட்டல் நேத்தும் சரி நேத்து இல்ல முந்தா நேத்தும் சரி, இன்னைக்கும் சரி, ஒரு மைல்டா ஒரு புல்லிஷா காமிக்கிறாரு அவரு. லைட்டா. அதாவது இமிடியேட்டா கீழ வரல நானு. இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு தான் வரப்போறேன் அப்டின்றாரு. ஆனா, ம் ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து இது வந்து மொமெண்டம்க்கு கொஞ்சம் மேல போகும். ஒரு ஷார்ட் டெர்ம்ல வந்து அவரு நல்ல நல்ல செல்லிங் வரப்போறாரு. அதனால மெட்டல் மேல போறப்போ கொஞ்சம் கவனமா ஒண்ணும் இல்லங்க. இப்ப அங்க கமாடிட்டீஸ்லாம் பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. அதனால சார் வந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகுறாரு. ஃபார்மா. சொல்லவே வேணாம். நான் கொஞ்சம் இறங்கியா பை பண்ணலாயான்னு பார்த்தா விட மாட்றாய்ங்க. அடி தூக்கிக்கிட்டே இருக்கான். அதுவும் இன்னைக்கெல்லாம் டிவிஸ் லேப். ஓகே. நான் இன்னைக்கு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன் டிவிஸ் லேப்ல. ஆ சும்மா ஒரு ஒரு பயத்துல ஏன்னா அப்படி இல்ல. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, எவன் ராலி போறானோ அவன குடுத்துட்டு, எவன் டவுனா இருக்கானோ அவன வாங்கிக்குவேன். அதே செக்டார்ல. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது சன்ஃபார்மா குடுத்துட்டு, ஆ சன்ஃபார்மா, மேக்ஸு அப்புறம் இப்படி இது எல்லாத்துலயுமே ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கேன். டாக்டர் ரெட்டிஸ் வந்து இப்ப நல்லா விழுந்ததுனால, டாக்டர் ரெட்டிஸ கையில ஹோல்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாரி அதாவது ஒரு இந்த செக்டார் தான் நல்லா இருக்கும். ஒரு ராலி குடுத்துட்டான்னா, அப்புறமா ஒரு சின்னதா ஒரு ஸ்டாக்னன்ட் இருக்கும்ல. அதனால இந்த ராலில நான் குடுத்துருவேன். அப்புறம் வேற செக்டார வந்து அதே செக்டார்ல வேற ஸ்டாக்க வந்து அ திருப்பி பை பண்ணிக்கிருவேன். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ, இப்ப அடுத்து டாக்டர் ரெட்டிஸு, ஏரோ ஃபார்மா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கீழ இருக்கு. இன்னும் ஏறாம இருக்காங்க. யுட்டிலைஸ் பண்றவங்க பண்ணிக்கங்க. எஃப்எம்சிஜி இந்தா வந்துட்டார்ல சாரு, விழுக ஆரம்பிச்சுட்டாரு. இன்னும் ஃபர்தரா விழுகலாம். அதனால அ கீழ வரட்டும் சார். நல்லா கீழ வரட்டும். ஐடிசிய வந்து சொத்து மாதிரி வாங்கி வைக்கிறவங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க. நான் சொல்ற இடத்துல ஐடிசி வாங்குங்க. லைஃப் லாங்க்கு அதுக்கப்புறம் அந்த பிரைஸ பார்க்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கங்க. நான் சொல்ற இடத்துக்கு வந்த பின்னாடி, அந்த அந்த பிரைஸ மறுபடியும் லைஃப் லாங்க்கு பார்க்க முடியாது. இப்படிதான் நான் எம்&எம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். 3 வருஷமோ, 4 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன். இந்த பிரைஸ லைஃப்ல இனிமேல் பார்க்கவே மாட்டீங்கன்னு ரூ. 690 என்னமோ நெனைக்கிறேன். அப்ப சொன்னேன். இந்த பிரைஸ இனிமேல் லைஃப்ல யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அவன் போய்ட்டான் இங்க 3000 சில்லறைக்கெல்லாம் போய்ட்டான். ஸோ, அதனால ஐடிசிக்காக வெயிட் பண்றவங்க வெயிட் பண்ணுங்க. ஆ எனர்ஜி ம் வழக்கமா அதேதாங்க. அவரு மேல போறாரு. அதனால இந்த ரெஃபினரீஸ் எல்லாம் கீழ விழுகும். ட்ரில்லிங் குரூப்லாம் ஒருத்தர் ஒரு நாள் கேட்டிருந்தாரு. அதாவது என்னன்னா, ஆயில் பிரைஸ் மேலே ஏறுனா நம்ம கம்பெனிகளுக்கு கீழ வந்தா நம்ம கம்பெனிகளுக்கு எல்லாருக்கும் லாபம் தானே! ஏன் சில ஸ்டாக் மட்டும் அ கீழ வந்தா அதுவும் சேர்ந்து கீழ வருதுன்னாங்க. இப்போ ஓஎன்ஜிசி, ரிலையன்ஸ், அ கெயில் இதெல்லாம் வந்து அ அ ட்ரில்லர்ஸ் அதாவது எவாக்குவேட் பண்ணி எடுக்குறாங்க. உள்ளருந்து எடுக்குறாங்க இல்லையா? அவங்கல்லாம் வந்து
ஆ ஆயில் பிரைஸ் மேல போச்சுன்னா, அவங்க வந்து ரா மெட்டீரியல் விக்கிறாங்கல்ல, அதுல வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால தான் பிரைஸ் இறங்குறப்போ அவங்களுக்கு ப்ராஃபிட் குறையுன்றதுனால அது இறங்குது. மற்றபடி ரிஃபைனரீஸ் வந்து பிபிசிஎல், ஐஓசிஎல், ஹெச்பிசிஎல்லாம் வந்து அவங்க வந்து பை பண்ணி பை பண்ணி அத ரிஃபைன் பண்ணி விக்கிறாங்க. ஸோ அந்த ப்ராசஸிங் காஸ்ட்டு, ஓபிஎம் அப்படி இப்படிலாம் வந்து அவங்களுக்கு இதா இருக்கும். என்னது ஸோ எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரே ப்ராஃபிட் தான் வரப்போகுது. அதனால அவங்களுக்கு இதா இருக்கும். ஆ இப்ப தான் நம்ம முக்கியமான முக்கியமான கட்டத்துக்கு வர்றோம். ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு வந்து அமெரிக்கால இன்னைக்கு 6:30 மணிக்கு நம்ம இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. ஸோ அதனால தான் இன்னைக்கு அ எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் டேட்டாக்கு ஏத்த மாரி கோல்டு மேல போகணும், இல்ல கீழ வரணும். பெருசா ரியாக்ட் பண்ணும். ஸோ இப்ப வந்து எட்ஜ்ல நிக்கிறாரு அவரு. ஆ மதில் மேல் பூனையாக நிக்கிறார். சரியா தான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்போ இங்கருந்து சடனா மேல போறாரா? இல்ல சடனா கீழ உடைக்க போறாரா? அப்படின்றது இருக்கு. இன்னைக்கு வந்து மறுபடியும் வாஷ் வந்து இன்னைக்கு பேசுறாரு. கெவின் வாஷ். யாருன்னு தெரியும் இல்லையா? ஃபெட்டோட சேர்மன். இவருக்கு வேலை இல்ல போல இருக்கு. அடிக்கடி பேசுறாரு இவரு. அதனாலேயே மார்க்கெட் வந்து அங்கங்க போட்டு நம்மள உழப்பி எடுக்குது. ஸோ பேசுறது தனியா பேசுங்க சார். ஸோ இன்னைக்கு இவரோட ஆட்டம் இருக்கு. கோல்டு, சில்வர் 2க்கும். இப்போ அத விட முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டோம். நாம 2 நாளா சொல்லிட்டு இருந்தோம். இந்த 76 உடைக்கணும், உடைக்கணும். உடைக்காம கீழ வர்றாரு. 75, 76 இந்த இடத்துல முட்டிட்டே இருக்காரு அப்படின்னு. இத பிரேக் பண்ணிட்டா 84 வரைக்கும் 84, 85 வரைக்கும் போணும். 84.5ன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது வரைக்கும் போணும். இப்போ நிஃப்டிக்கு வரேன். இப்போ இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்கு காலையிலயும் 85ன்றத நாளைக்கு காலையில தொடுதுன்னு வச்சுக்கங்க. அப்போ நிஃப்டி கேப் டவுன் கன்ஃபார்ம். ஓகே. சார் வந்து 84.50 தொட்டுட்டார்ன்னா, அங்கருந்து கீழ வருவாரு. இன்னைக்கு இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா, மற்ற டேட்டா, கெவின் வாஷ் என்ன சொல்றாரோ அது, இதெல்லாம் கேட்ட உடனே இப்ப 79 80ல இருக்கு இல்லையா? இங்க வந்து சட சட சடன்னு மேல போய் 84.50 தொட்டுட்டார்ன்னா, ஐ மீன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள தொட்டுட்டா, இம்மீடியட்டா அங்கருந்து ஒரு செல்லிங் வரும். அப்படி செல்லிங் வர ஆரம்பிச்சுச்சுன்னா, நாளைக்கு கேப் டவுனா இருக்காது. ஏன்னா, இப்போ செல்லிங் வந்தா அத விட வேகமா வரும். இப்ப எப்படி இங்க வந்து ஒரு ஆ என்னது 4% ஏறுதோ, அது மாரி அங்கருந்து 5% 6%ன்றது ஈஸியா அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ அப்படி அடிச்சு கீழ வர்றப்போ, நமக்கு இங்க பேங்க் நிஃப்டி, நிஃப்டி, ஆட்டோ, ரியல் ரியாலிட்டி இவங்கெல்லாம் வந்து நாளைக்கு கேப் டவுனா ஆக மாட்டாங்க. மேல தூக்கத்தான் பார்ப்பாங்க. இதுதான் நாளைக்கு கேப் டவுன் ஆகுமா? ஆகாதா? அப்படின்னு. ஒருவேளை நாளை காலையில 84.5ன்னு நாளை காலையில தான் தொடுதுன்னு வச்சுக்கங்க. அப்ப கேப் டவுன் ஆகும். அங்கருந்து அவங்க செல்லிங் வந்தோனே, இந்த கேப் டவுன் வந்து கீழ இருக்கிறத ஃபில் பண்ணிட்டு, டார்கெட்ட ஃபில் பண்ணிட்டு, அவரு சார் வந்து நிஃப்டி மற்ற ஆளுங்க எல்லாருமே அங்கருந்து ரெக்கவர் ஆவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் மேல தான் போப்போது. தைரியமா இருங்க. ஆ ஒருவேளை ரொம்ப நெகட்டிவா இருந்தா, நான் அத முதல்லயே இண்டிகேட் பண்றேன். ஆ நன்றி, வணக்கம் மக்களே!